வணக்கம். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ் சேனலில் இன்றைக்கி நான் பார்க்க போகிற வீடியோ ஆட்டோமேட்டிக் 12 வோல்ட் பேட்டரி சார்ஜர். சிம்பிளாக ஒரு பேட்டரியை சார்ஜ் பண்ணணும் அப்படின்னா ஒரு ஃபண்டமெண்டல் பேசிக் தெரியணும். பேசிக் பொதுவாக ஒரு பேட்டரி அப்படின்னாவே அதில் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது இது சார்ஜபிளா நான் சார்ஜபிளா. பேட்டரினால் உங்களுக்கு தெரியும், செல்ஸுடைய தொகுப்பு. 2 செல் சீரீஸாக இருக்கலாம் அல்லது பேரலாக இருக்கலாம். ஒவ்வொரு செல்லுலேயும் எத்தனை வோல்ட்டுன்னு தெரியணும். ஏற்கனவே சம்மந்தமான வீடியோ உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருக்கேன், ஓகேங்களா. இப்போ செல் எடுத்துக்கோமே, இதுதான் ஒரு செல், இதுதான் செல்லோட சிம்பிள். இந்த சிம்பிள் இது பாசிட்டிவ், இது நெகட்டிவ். இப்போது 1.2 வோல்ட் அல்லது 1.5 வோல்ட் மார்க்கெட்டில் இருக்குது. 1.5 வோல்ட் அப்படின்னா அதுக்கு பேர் ட்ரை செல் அப்படின்னு பேர். 1.2 வோல்ட் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் சார்ஜர் செல். இதுக்கு பேர் சார்ஜர் செல். 2 செல் இருக்கும். ட்ரை செல்லில் எவ்வளோ ஆம்பியர் அப்படிங்கிறது இதில் மென்ஷன் பண்ணியிருக்காது. பட் இதில் எவ்வளோ ஆம்பியர் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்கும். எவ்வளோ ஆம்பியர் அப்படிங்கிறது பொதுவாக ஒரு 200 மில்லி ஆம்பியர் டு இன்ஃபினிட்டி எவ்வளோ வேணாலும் இருக்கலாம். ஓகே, இந்த செல்லில் 2 செல் இருக்கு இல்லையா, இந்த 2 செல்லை இந்த மாதிரி சீரீஸாக வச்சோம் அப்படின்னா இந்த இடத்துல எவ்வளோ வோல்ட் வரும் அப்படின்னா, இந்த இடத்துல பாசிட்டிவ் ஃபஸ்ட்டு, இந்த இடத்துல நெகட்டிவ் வோல்ட் வந்து 3 வோல்ட். அதாவது இது வந்து 1.5 இருக்கும் பட்சத்தில், இதுவும் 1.5 இருக்கும் பட்சத்தில் எவ்வளோ வோல்ட் வரும்? 3 வோல்ட் வரும். இதே 4 செல்லு சீரீஸ்லேருந்தால் 6 வோல்ட்டாக மாறும். ஓகே, இதே செல்லை என்ன பண்ணலான்னா நம்ம இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். 2 செல் இருக்குது இல்லையா, 2 செல் 1.5 வோல்ட்டு 2 ஆம்பியர்னு வச்சுக்கோமே. 2 ஆம்பியர்னால் உங்களுக்கு தெரியும் 2000 மில்லி ஆம்பியர் அப்படின்னு பேர். இந்த பாசிட்டிவும் ஒன்று சேர்த்து ஒரு அவுட்புட் ஒயர் எடுத்துக்கிறோம். நெகட்டிவ் எடுத்து ஒரு அவுட்புட் ஒயர் எடுத்துக்கலாம். அதாவது இங்கே ப்ளஸ் மைனஸ், இங்கே ப்ளஸ் மைனஸ். 2 செல் பேரலில் இருக்கிறனால இதில் வர்ற வோல்ட் 1.5 வோல்ட்டு தான். ஒரு செல்லில் இருக்கிற ஆம்பியர் 2 ஆம்பியர், இதில் ஒரு 2 ஆம்பியர் அப்படின்னா டோட்டல் வந்து 4 ஆம்பியர். சிம்பிள் கணக்கு, ஒரு ஐடியா கொடுத்துருக்கேன். ஓகே, அப்போ சீரீஸ் பண்ணால் வோல்ட்டு கூடும். 3 வோல்ட் ஆயிடுச்சா. இதே பேரல் பண்ணோம்னா என்ன உங்களுக்கு வோல்ட்டு குறைஞ்சிருது. ஒரு செல்லில் என்ன வோல்ட் இருக்கோ அந்த வோல்ட்டு தான் வரும், ப்ளஸ் 4 ஆம்பியர். நம்ம இப்போ இண்டஸ்ட்ரியல் பர்பஸ் நம்ம ப்ராஜெக்ட் பண்ணுறோம், யூபிஎஸ் இன்வெர்ட்டர் எல்லா இடத்துலையும் பேட்ரி யூஸ் பண்ணுறோம். செல்லு வேறு பேட்ரி வேறு. செல்லுனா ஒன்று, பேட்டரினா அதனுடைய தொகுப்பு, வெதர் இன் சீரியஸ் ஆர் பேரலல். சிம்பிளாக சொல்லியிருக்கேன், இதான் செல். ஸோ ஒரு பேட்டரி எடுத்துக்கோமே, ஒரு பேட்டரி இப்படி இருக்கும் பார்க்குறதுக்கு. இந்த இடத்துல ஒரு பாசிட்டிவ் டெர்மினல், இந்த இடத்துல ஒரு நெகட்டிவ் டெர்மினல் இருக்கும் நீங்களே. அப்போ இதில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்கோம்? பேட்டரினாவே சார்ஜபிள் இல்லையா. அப்போ என்ன பண்ணலாம்? அப்போ 2 பேட்ரி இருக்குது. ஒன்று ட்ரை பேட்ரி, இன்னொன்று வந்து சார்ஜர் பேட்ரி. ட்ரை பேட்டரியை வந்து சார்ஜ் பண்ண முடியாது. சார்ஜர் பேட்ரி மட்டும்தான் சார்ஜபிள் பேட்ரி பண்ண முடியும். இந்த பேட்டரியில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்குன்னா வோல்ட்டு போட்டிருக்கோம், ப்ளஸ் ஆம்பியர் எவ்வளோ அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கணும். ஓகேவா. இப்போது 12 வோல்ட் 7 ஆம்பியர் நாம் யூஸ் பண்ணுற மூலியம் யூபிஎஸ்ஸுக்கெல்லாம் அதில் இந்த மாதிரி தான் கொடுத்துருக்கோம். 10 ஆம்பியர் 20 ஆம்பியர் இப்படிலாம் இருக்குது 2 வோல்ட்லேயே ஃபுல்லாக அப் டு. ஓகே, அது கம்பெனி மேனுஃபேக்சரிங்கை பொறுத்து. ஓகே, இப்போ ஜென்ரலாக நாம் ஒரு பேட்டரி சார்ஜர்னு பண்ணால் இந்த பேசிக்காக இதெல்லாம் நாலேஜ் தெரியணும் ஒன்று. ஸோ மல்டிமீட்டரை உபயோகப்படுத்தி பேட்டரியில் எவ்வளோ வோல்ட் இருக்குது அப்படின்னு செக் பண்ண முடியும். அதே மாதிரியே இதில் எவ்வளோ ஆம்பியர் இருக்குது அப்படிங்கிறது செக் பண்ண முடியும். இது சம்மந்தமாக ப்ரீவியஸ் வீடியோஸ் நிறைய அப்லோட் பண்ணியிருக்கோம், பாருங்கள். ஓகேவா. இப்போ நான் பார்க்கக்கூடிய சர்க்யூட் என்ன அப்படின்னு கேட்டால் ஒரு பேட்டரி சார்ஜர் சர்க்யூட். சிம்பிள், அவ்வளோதான். சிம்பிள் வேர்டு போடல, அவ்வளோதான். ஏன்னா நிறையா சர்க்யூட்ஸ் இருக்குது, ஏகப்பட்ட சர்க்யூட்ஸ் இருக்குது, நூற்றுக்கணக்கான சர்க்யூட்ஸ் இருக்குது. அதாவது எஸ்சிஆர் யூஸ் பண்ணி எப்படி பண்ணலாம், ஒரு மாஸ்பெட்டை யூஸ் பண்ணி, TL431 வேரியபிள் ஜீனர் டயோடு அதை யூஸ் பண்ணி எப்படி சார்ஜ் பண்ணலாம், LM317 அதை யூஸ் பண்ணி எப்படி யூஸ் பண்ணலாம். இது மாதிரி நிறைய சர்க்யூட்ஸ் இருக்குது. 1 பை 1 வரும், பார்க்கலாம், தெரிஞ்சுக்கலாம்.
எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ் சேனலுடைய நோக்கம் வீடியோ பார்க்குற ஒவ்வொருத்தரும் ஒரு சர்வீஸ் இன்ஜினியராக மாறணும், மாறுவீங்கன்னு நம்பிக்கை இருக்குது. ஒவ்வொரு நாளும் நாங்கள் அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோ வந்து சேரணுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது மறக்காமல் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள், கூடவே ஆல் செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். இப்போ இந்த சர்க்யூட்டில் பார்த்தா ஏஸில் சிம்பிள் காம்பனன்ட்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். பார்த்தாவே தெரியுது. இந்த இடத்துல ஒரு டயோட் IN4007, இதில் 2 LED கொடுத்துருக்கோம். இது ஒரு சார்ஜிங் LED, இது வந்து நாட் சார்ஜிங் LED. 2 LED 2 கலரில். சார்ஜிங்னா க்ரீனில் போட்டிருக்கோம், நாட் சார்ஜிங் அப்படிங்கிறது ரெட்டில் இருக்கும் LED. அவ்வளோதான், இண்டிகேஷன் தெரியணுங்கிறதுக்காக. இந்த இடத்துல ஒன்று இருக்குது, LED இருக்குது. இது வந்து ப்ளூ கலர், அதாவது இந்த சர்க்யூட் ஒர்க் பண்ணுதா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக. இப்போ இந்த பேட்டரி வந்து ஒரு 12 வோல்ட் பேட்டரி, 12 வோல்ட் 10 ஆம்பியர் பேட்டரி. இதுக்கு சப்ளை வோல்ட்டு நம்ம எவ்வளோ கொடுக்கணும்? ஃபஸ்ட் 12 வோல்ட் கொடுக்கணுமா அப்படின்னு கேட்டால் 12 வோல்ட்டு கொடுக்கலாம், அப் டு 15 வோல்ட் வரைக்கும் கொடுக்கலாம். 15 வோல்ட் கொடுக்குறத வச்சுக்கலாம். கொஞ்சம் வோல்ட் அதிகமாக இருக்கணும் எப்பவுமே. அந்த அதனுடைய வோல்ட்டோ அண்டர் வோல்ட்டோ கொடுத்து சார்ஜ் பண்ண வேண்டாம், பேட்டரி சார்ஜ் ஏறாது சில பேட்டரியில். டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் சார்ஜிங் சர்க்யூட்ஸ் இருக்குது, மெல்ல மெல்ல வரும். வெரி யூஸ்ஃபுல் வீடியோஸ் இனி வரக்கூடியது எல்லாமே தொடர்ந்து பாருங்கள். அப்போ சப்ளை வோல்ட் எவ்வளோ இருக்குன்னு சொல்லியிருக்கேன். பேட்டரியோட ஆப்ரேட்டிங் வோல்ட் 12 வோல்ட் அப்படின்னா சப்ளை வோல்ட்டு 15 வோல்ட் இருக்கணும். ரொம்ப அதிகமாக கொடுக்க வேண்டாம். ரொம்ப அதிகமாக கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா பேட்டரி வந்து ஹீட் ஆகும், பேட்டரி உப்பிக்கும், பல்ஜ் ஆயிரும், சில நேரத்தில் வெடிச்சிரும், ஃபயர் ஆயிரும். அதில் இருக்கிற லிக்விட் ஐஸ் எல்லாம் கசிய ஆரம்பிச்சிடும். ஓகே, இன் ஆர்டர் டு அவாய்ட் என்ன சொல்கிறோம், 15 வோல்ட் கொடுக்கணும். இப்போ நாம் ஃபர்தர் சர்க்யூட்ஸ் என்ன ரொம்பன்னா நிறைய இடங்கள் அப்ளிகேஷன், இண்டஸ்ட்ரியல் ஓரியன்ட் அப்ளிகேஷன், குறிப்பாக இனி வரக்கூடிய காலகட்டங்கள் எல்லாமே எலக்ட்ரிக் 2 வீலர், பைக், சைக்கிள், ஏன் பஸ்ஸு கூட வந்துருச்சு இப்போது. ஓகேங்களா? அதனால் இனி இது சம்மந்தப்பட்ட மெக்கானிக் நீடட் சப்ஜெக்ட் தெரியணும். அதனால தான் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட் சொல்லுவோம் இந்த யூபிஎஸ், இன்வெர்ட்டர், எமர்ஜென்சி லைட்டை கண்டிப்பாக படிங்கன்னு சொல்லுவோம். இதெல்லாம் படிக்கணும் அப்படின்னா பேசிக் எலக்ட்ரானிக்ஸ் படிக்கணும். பேசிக் எலக்ட்ரானிக்ஸ் தான் உங்களுடைய அறிவை, உங்கள் திறனை, உங்கள் ஸ்கில்லை டெவலப் பண்ணக்கூடிய ஒரு சப்ஜெக்ட். நீங்கள் சப்ஜெக்ட் ஒரு வேளை படிப்பே இல்லைன்னா கூட இந்த எலக்ட்ரானிக்ஸுக்குள்ளே வர முடியும், சக்ஸஸ் பண்ண முடியும். சக்ஸஸ் பண்ண வைக்கிறது தான் இந்த சேனலுடைய நோக்கம். உங்கள்கிட்ட ஆர்வம் இருக்கணும். கண்டிப்பாக படிப்பு இல்லைனாலும் பரவாயில்ல, ஆர்வம் கண்டிப்பாக இருந்தால் நீங்கள் ஒரு சக்ஸஸ்ஃபுல் இன்ஜினியராக கண்டிப்பாக வர முடியும். உங்களை சரியான டைரெக்ஷனில் டைரக்ட் பண்ணக்கூடிய ஒரு சேனல். எந்தவித ஒளிவும் மறைவும் இல்லாமல் தாய்மொழி தமிழில் உலகம் முழுக்க இருக்கக்கூடிய எல்லோரும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஒவ்வொரு நாளும் வீடியோ அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். கண்டிப்பாக உங்களுடைய ஸ்டூடெண்ட்டுக்கு, அடுத்த தலைமுறைக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ பேட்டரியை பொறுத்த வரைக்கும் என்னென்ன கம்ப்ளைண்ட் வரும்னு சொல்லியிருக்கேன். என்ன வரும்? பேட்டரி பல்ஜாகும், ஃபயர் ஆயிரும், லிக்விடைஸ் அவுட்புட் வந்துடும் இல்லையா? இன் ஆர்டர் டு அவாய்ட் என்ன பண்ணணும், கொடுக்குற சப்ளை வோல்ட்டு அந்த லிமிட்டுக்குள்ளே இருக்கணும்னு சொல்லியிருக்கேன். அதாவது 15 வோல்ட், இது 12 வோல்ட். ஒன்று சரி. ஆம்பியர் எவ்வளோ இருக்கணும்? ஏன்னா இந்த பேட்டரி இருக்கு இல்லையா, அந்த பேட்டரியில் ஆம்பியர் மென்ஸ்மெண்ட் 10 ஆம்பியர் கொடுத்துருக்கு. அப்போ எவ்வளோ ஆம்பியர் கொடுக்கணும்? இப்போ எவ்வளோ ஆம்பியர் கொடுக்கணும் அதுக்கும் கால்குலேஷன் இருக்குது. உதாரணமாக நமக்கு வந்து ஒரு அவுட்புட்லேருந்து வருதுன்னு வச்சுங்களேன், ஒரு 1 ஆம்பியர் அவுட்புட் வருதுன்னு வைங்களேன். நம்மக்கிட்ட இருக்கிறது 12 வோல்ட்டு 10 ஆம்பியர் பேட்டரி. அப்படின்னா இது 10 ஆம்பியர் இது ஃபுல் ஆகணும்னா இட் மே டேக் 10 ஹவர்ஸ். உதாரணத்துக்கு தான் எடுத்திருக்கேன், எதுவுமே இது கால்குலேஷன் இல்லை, பிக்சட் சொல்லின இல்லை, உங்களுக்கு புரியணும் அப்படிங்கிற சொல்கிறேன். 1 ஆம்பியர் டிரான்ஸ்ஃபார்மர் அவுட்புட் வரக்கூடியது யூஸ் பண்ணிங்கன்னா 10 ஆம்பியர் இருக்கக்கூடிய பேட்டரியை சார்ஜ் பண்ணால் 10 மணி நேரம் ஆகிறதாக வச்சுக்குவோம். அப்போ 2 ஆம்பியர் இன்புட் கொடுக்குற மாதிரி ஒரு பவர் சப்ளை இருந்தால் இதே 10 ஆம்பியருக்கு 5 ஹவர்ஸ் ஆகும். இதே உங்களுக்கு 5 ஆம்பியர் கொடுத்தோம்னா 2 ஹவர்ஸில் உங்களுக்கு சார்ஜ் ஏறிடும். பட் இந்த மாதிரி சார்ஜ் பண்ணும் பொழுது பேட்டரி ஃபெயிலியர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ எந்த மாதிரி சார்ஜ் பண்ணணும்? இந்த மாதிரி தான் 1 ஆம்பியர், இதுதான் ரைட் சாய்ஸ். ஓகேவா? எப்படி இருக்கணும்? 5 to 7 ஹவர்ஸ் இதுதான் வந்து சார்ஜிங் டைம் பேட்டரிக்கு. நிறைய பேட்டரி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பேட்டரிஸ்லாம் டெவலப் ஆகிட்டு வந்துகிட்டே இருக்குது. முதல்ல வந்து லெட் ஆசிட் பேட்டரி இப்போ கூட வந்துட்டுருக்கு.
சீல்டு டைப் லெட் ஆசிட் பேட்டரியாக வந்துருச்சு. நிக்கல் கேட்மியம் இருக்குது, நிக்கல் மெட்டல் ஹைட்ரைடு இருக்குது, லித்தியம் அயான் இருக்குது, பாலிமர் இருக்குது. டிஃப்ரெண்ட் கம்பெனிக்காரங்க வித்தியாசமாக தயார் பண்ணிகிட்ருக்காங்க. எது வந்தாலும் நாம் ஃபேஸ் பண்ணணும், சர்வீஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த லிட்டில் நாலேஜ் எல்லாம் அவசியம் தேவை. ஓகேவா? பேட்டரினா இப்படி இருக்குது, இன்னும் நிறையா இருக்குது. அப்ளிகேஷன் வரும்போது உங்களுக்கு நான் சொல்லுவேன். ஓகேங்களா? ஸோ தென் இப்போது பாருங்கள், இப்போ இந்த பேட்டரி இதுக்கு எவ்வளோ ஆம்பியர் கொடுக்கலாம் அப்படின்னு கேட்டால் நான் சொல்லியிருக்கேன் 1 ஆம்பியர் இல்லையா 2 ஆம்பியர் கூட கொடுக்கலாம். சரியாக ரெக்கமெண்டட் வேல்யூ அப்படின்னு கேட்டால் 1.5 ஆம்பியர் இது கொடுக்கணும். ஓகே, 5 to 7 ஹவர்ஸில் இந்த பேட்ரி சார்ஜ் ஏறிடும். சார்ஜ் ஏறினோன்னே தொடர்ந்து ஏறிக்கிட்டே இருக்கலாமா? அந்த மாதிரியும் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி இருந்தாலும் பேட்ரி ஹீட் ஆகும், பேட்ரி உப்பிக்கும், வெடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பேட்ரி டியூரபிலிட்டி ஃபெயிலியர் ஆயிரும். இப்போ ஒரு 5 வருஷம் வர்ற பேட்ரி 1.5 வருஷத்துலேயே ஃபெயிலியர் ஆயிரும். ஓகே, அப்போது இதெல்லாம் வராமல் இருக்கணும் அப்படின்னு என்ன பண்ணணும்? ஒரு ஆட்டோமேட்டிக்காக கட் பண்ணுற ஒரு சர்க்கியூட் வேணும். சார்ஜ் ஃபுல்லாகிடுச்சுன்னா கட் பண்ணணும். அப்போ தான் சர்க்கியூட் பற்றி நம்ம தெரிஞ்சுக்க முடியும் பேசிக்காக. ஓகே, அப்போ இந்த கட் பண்ணணும் அப்படின்னா என்னென்ன நடக்கணும் அப்படின்னா இதுக்கு ஒரு சர்க்கியூட் தேவை. நிறைய சர்க்கியூட் இருக்குது, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். டிஃப்ரெண்ட் சர்க்கியூட்ஸ் இனிமேல் வரும் வித் ப்ராக்டிக்கல் டெமோவோட. ஓகே, இதில் வந்து லிட்டில் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங். இதில் இப்போ இந்த இடத்துல ஒரு 15 வோல்ட் கொடுக்குறோம் அப்படின்னா என்ன நடக்கும்? இந்த சர்க்கியூட்டில் பாருங்கள், இந்த வோல்ட் இப்படி போகுது, ப்ளஸ் போகுது இல்லையா? இந்த இடத்துல ரிலே இருக்குது. ரிலேவோட இது போல், ரிலேவோட வே. ரிலே பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா அதுக்கு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன், ப்ரீவியஸ் பார்த்துக்குங்க. ஓகே, இது போலில் வந்து இதில் நார்மலி க்ளோஸ், இந்த பொசிஷனுக்கு பேர் நார்மலி க்ளோஸ், இந்த உள்ள நார்மலி ஓப்பன் உங்களுக்கு தெரியும். ஸோ இதன் வழியாக என்ன ஆகுது? இந்த வோல்ட் இது வரும்போது இந்த எல்இடி எரியுது, சார்ஜிங் எல்இடி எரியுது. இந்த சார்ஜிங் எல்இடி ஏனோடு, இது கேத்தோடு, இது வந்து கிரவுண்ட் பண்ணியிருக்கோம். இது வர்ற வோல்ட் என்ன ஆகுது? இந்த டயோடு வழியாக, ஏனோடு கேத்தோடு வழியாக போய் நேராக பேட்டரி போய் சார்ஜ் பண்ணுது. இண்டிகேட்டர் எரியுது, சார்ஜ் ஏறிட்டுருக்கு. 15 வோல்ட் கொடுத்துருக்கோம். பேட்டரிக்கு 15 வோல்ட் கொடுக்கலான்னு சொல்லியிருக்கேன். இப்போ பேட்ரி எம்டியாக இருக்கும்போது கொடுத்த உடனே 15 வோல்ட் இருக்குமான்னு கேட்டால் இல்லை, டக்குன்னு குறைஞ்சிரும். ஆக்சுவலாக பேட்ரி ஃபுல் அப்படின்னா எவ்வளோ வோல்ட் அப்படின்னா 13.8 வோல்ட் இருக்கணும், வந்தால் போதும். பேட்ரி ஃபுல்லுன்னு அர்த்தம். வேணும்னா நம்ம செட் பண்ணிக்கலாம். ஒரு 13 வோல்ட் வந்தால் போதும், இல்லை 12.8 வந்தாலும் போதும், பேட்ரி லைஃப்பை கொஞ்சம் கூட்டலாம் அப்படின்னு நினச்சா நீங்கள் என்ன பண்ணலான்னா இந்த ப்ரீசெட்டை அட்ஜஸ்ட் பண்ணலாம். அப்போது இந்த 13.8 வோல்ட் வந்தோடனே எப்படி கட் ஆகும்? ஆட்டோமேட்டிக்காக கட் ஆகிடணும். ஓகே, அப்போ கட் ஆகணுன்னு என்ன பண்ணணும்? இந்த போல் வே இருக்கு இல்லையா, இதன் வழியாக தானே போயிட்டுருக்கு. இது வந்து நேராக இதுக்கு கான்டாக்ட் ஆகணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த ரிலே ஒர்க் பண்ணணும். இந்த ரிலே ஒர்க் பண்ணணுன்னா இந்த டிரான்ஸ்ட் ஒர்க் பண்ணணும். இந்த டிரான்ஸ்ட் ஒர்க் பண்ணால் இந்த டிரான்ஸ்க்கு ஒரு ப்ராப்பர் பயாஸ் வோல்ட் வரணும். இந்த வோல்ட் வரணுன்னா இந்த இடத்துல சென்டர் பாயிண்ட் இது வரணும். இது ஹாட் எண்டு, இது வந்து கூல்டு எண்டு. வேரியபிள் ரெசிஸ்டர், இது வந்து பிக்சட் ரெசிஸ்டர், இது 4.7K. இது ரிலே டிரைவர் சர்க்யூட்ஸ் கம்ப்ளீட்டாக. அப்போ இந்த டிரான்சிஸ்டர் சென்ஸ் பண்ணுது எவ்வளோ வோல்ட் வருது அப்படின்னு சென்ஸ் பண்ணி தென் சர்க்யூட்டை ஆக்டிவேட் பண்ணுது. ஓகே, இப்போது ஜென்ரலாக உங்களுக்கு ஒரு செல், பேட்டரி, வோல்ட், ஆம்பியர் பற்றி டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன். இந்த சர்க்யூட்டினுடைய கண்டினியூ அடுத்த வீடியோவில் வரும், பார்க்கலாம். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ் சேனல் மூலிமா ஆன்லைன் ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கோம். விருப்பம் மூலம் ஆன்லைன் ட்ரைனிங்கில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இந்த வீடியோட கண்டினியூஷன் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.